பேக் டு சின்ன சின்ன சினிமா. சின்ன சின்ன சினிமாவோட ஸ்பெஷல் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே போட்டிகள் கிடையாது, நிபந்தனைகள் கிடையாது. இங்கே படங்களை பார்த்து விமர்சனங்களும் கருத்துக்களும் தெரிவிச்சிட்டு இருக்கவங்க பல்வேறு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய 10 பேர். அந்த 10 பேரும் அடுத்த படத்தை பார்க்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்குனர் கூப்பிடலாம், வாங்க. வெல்கம் டு சின்ன சின்ன சினிமா. உங்களோட பேர்? நீலேஷ் கிருஷ்ணா. நீலேஷ், இது உங்களோட எத்தனாவது ஷார்ட் ஃபிலிம்? செகண்ட் ஷார்ட் ஃபிலிம். பட் புதியகம் தயாரித்து வழங்கக்கூடிய முதல் ஷார்ட் ஃபிலிம் இல்லையா இது? இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எத்தனையோ பேர் இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ அது இந்த சின்ன சின்ன சினிமா அது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஸோ லைக் டேலண்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக வெளியே தெரிஞ்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இதுக்கு சில்வர் ஸ்க்ரீன் வர்றது ரொம்ப ஈஸி ஆகிடுது. நீங்கள் சொன்னீங்க டேலண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வெளியில் தெரிஞ்சிடுறாங்க, மக்கள் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. இதில் முக்கியமாக இன்னொரு சிறப்பம்சம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆடியன்ஸே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அதெல்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மெயினாக எப்போவுமே ஒரு படம் வந்துச்சுன்னா ஒரு கிரிட்டிக் ரிவ்யூ இருக்கும், ஆடியன்ஸ் ரிவ்யூ, 2 ரிவ்யூ இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் எடுக்கிறது ஆடியன்ஸ்க்காக தான். ஸோ அவங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கரெக்ஷன் சொல்லிட்டாங்கன்னா அடுத்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த சின்ன சின்ன சினிமா, அந்த படத்தோட பேர் என்ன? பனிவிழும் மலர்வனம். பனிவிழும் மலர்வனம். ரொம்ப அழகான, ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டை டைட்டிலாக வச்சுருக்கீங்க. கேட்கும் போது ஒரு காதல் படமாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். காதல் படம், ரொமான்டிக் காமெடி. ரொமான்டிக் காமெடி இது. ஓகே, அந்த படத்தோட ட்ரெய்லரை நம்ம முதல்ல பார்த்துடலாம். இவ்வளோ நேரம் நான் ஆசைப்பட்டதும் எங்கள் அப்பா அவசரப்பட்டதும் இதுக்காக தான், இவளை பார்க்க தான். யார் அந்த காவியா தானே? அவள் செம அழகா இருந்தாடா. அசிங்கமாக இருந்தாலும் என் மூஞ்சில உனக்கு ஞாபகமே வராது. அது என்ன K + K = K? ஒரு கே நான், ஒரு K என்னோட பேரு. இப்போ அந்த இன்னொரு கே உங்களோட ட்ரெய்லருக்கே பலத்த வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ட்ரெய்லர்லேயே நிறைய குட்டி குட்டி க்யூட்டான காமெடி இருந்தது, சிரிச்சாங்க, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்கியிருக்கு. இந்த கதை கரு எப்படி இன்ஸ்பயர் ஆனீங்க? நிறைய விஷயங்கள் இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் காமெடி, ஊட்டியில் நடக்கிற ஒரு கதை தான் இது. மெயினாக பார்த்தீங்கன்னா எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு அதுதான் ஃபுல் கதையும் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் அழகான பாட்டெல்லாம் வேற இருந்தது. ஆமாம், அதாவது ஒரு காதல்னு வரும்போதே அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு பசங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவாங்க. அந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப அழகாக கன்வே ஆயிருந்தது. படம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்குது. முதல்ல படத்தை பார்த்துடலாம். இவ்வளோ நேரமாடா தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்திருப்பா. அப்பா, என் லவரை நான் பார்க்க போகிறேன், நீ ஏன்ப்பா டென்ஷன் ஆகுற? இல்லை, அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாளேன்னு எழுப்பலாம்பா. சரி, டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ ரெடி ஆகிட்டு வா. நான் கிருஷ்ணா, பிகாம். இந்த 4 எழுத்து என் பேர் பின்னாடி 3 மாதம் ஆச்சு. இதுக்காக நான் 4 வருஷம் கஷ்டப்பட்டேன், அரியஸையும் சேர்த்து. பா, இன்னொரு தோசை. என்னடா முத நல்ல காரியத்துக்கு போற, கருப்பு சட்டை போட்டிருக்க? வேற சட்டை எடுத்து வச்சிருக்கேன், போட்டுக்கிட்டு கெத்த போடா. பா, கிளம்புறேன்பா. பெஸ்ட் ஆஃப் லக். Two minutes. இவ்வளோ நேரம் நான் ஆசைப்பட்டதும் எங்கள் அப்பா அவசரப்பட்டதும் இதுக்காக தான், இவளை பார்க்க தான். காவியா. ஹாய். ஹாய். வர சொல்லியிருந்தீங்க? உன் ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நீ ஏதோ என்ன பைத்தியமாக லவ் பண்ணுறியாமே, டைரியெல்லாம் எழுதி வச்சிருக்கியா?
அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொல்வியா? அதை நான் சொல்கிறத விட நீயே படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உன் கூட இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் 2 பேர் தான். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று என் ஃப்ரெண்ட். எங்கள் அப்பா ரொம்ப வித்தியாசமான ஆள். நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவை பார்த்ததில்ல. இவர் இருக்கிறனால என்னவோ நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதும் இல்லை. பா, நேற்று பாலா பர்த்டேக்கு போயிருந்தேன்லப்பா, அங்கே பசங்க கொஞ்சம் ஊற்றி விட்டாங்கப்பா. என்ன சாப்பிட்ட? பீருப்பா. எவ்வளவு? அரை பாட்டில். வெளியில் சொல்லிடாத நீலாம் என் பையன்னு. நான்லாம் உன் வயசில் ஒரு ஃபுல் பாட்டில் மில்ட்ரி ராம் சாப்பிட்டுட்டு ஸ்டடியாக இருப்பேன். என்னப்பா இப்படி சொல்கிற? வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும், தெரிஞ்சுக்கணும். ஆனால் எதுக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது. உங்கள் பிள்ளை கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிறீங்க? ஐ எம் a practical man டா. ஏதோ கூட்டமாக இருக்கு, வண்டி ஓரமாக நிறுத்து. ஹலோ டாக்டர், நான் ராம் பேசுகிறேன். ஒரு பொண்ணுக்கு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு. ஆமாம், பலமாக அடி இல்லை. உங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? ஓ அப்படியா? தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. அடித்தார் அப்படின்னா ரத்தம் தான் வரும். அவ்வளோ வீரியமாகவும் இருப்பார். என்னை ஒரு தடவை ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சு போட்டான் கல்லால். வரட்டி அடிச்சார் பாரு. அப்போ தான் எங்கள் அப்பாவுடைய ஹீரோஸ்லேயே பார்த்துருக்கேன். அதே மாதிரி என்னை வந்து பயங்கரமாக வாட்ச் பண்ணுவார். ஸ்கூல் போகிறதுலேருந்து ஸ்கூல் கட் அடிக்கிறது முதற்கொண்டு கரெக்டாக பிடிச்சி விடுவார். கண்ணாடி இறக்கி விட்டா காற்று வரும்லப்பா. ஏதோ சொல்கிறேன். எந்த அப்பனுக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது. என் பையன் லவ்வில் விழுந்த அந்த செகண்டை நான் பார்த்தேன். சொன்ன வரைக்கும் போதும், திரும்படா. ஹலோ இளங்கோவா, உங்கள் பொண்ணு தானே காவியா? சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு. உங்கள் பொண்ணை ஊட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? இதை நான் படிக்கிறத விட நீயே சொன்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கும். சொல்வியா? சொல்கிறேன். என்னடா லவ் பண்ணுறியா? பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. யார் அந்த காவியா தானே? பா, லவ் எல்லாம் பண்ணலப்பா. நான் வேணா அவங்க அப்பா கிட்ட பேசட்டுமா? நானே இன்னும் அவகிட்ட பேசலப்பா. பா, நல்லா தான் சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன். லவ் பண்ணேன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்ச? லவ் பண்ணுறவன்லாம் ஒழுங்காக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான்னு எவன்டா சொன்னது? இந்தடா வாங்கிக்கோ. இதுக்கப்புறம் உன்னோட திறமை தான். கரடா ஊட்டி படுகாவா? நான் கிருஷ்ணா கே, அவ காவ்யா கே. கே ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு கே. ஒரு கே நான், இன்னொரு கே அவ. அந்த இன்னொரு கே விடுறா. அவன் வந்துட போறாடா, போய் தொலைடா. டேய் ஹே காவ்யா, ஒரு நிமிஷம். காவ்யா, மேல அப்பா. ஹலோ ஹலோ, பாலா பாலா. ஐயோ பாலா, நான் இங்க தான்டா இருக்கேன். கேக்குறல அங்கிள், மேல வாடா. தோ வரேன் அங்கிள். அங்கிள் யாரா நீ? இல்ல அங்கிள். எதுக்கு என் பொண்ணு பின்னாடி வந்த? நான் அங்கே வந்தேன்னா அங்கே ஒரு பள்ளம் இருந்துச்சா, அப்புறம் உங்கள் பொண்ணை பார்த்துருக்கேன் ஆக்சிடெண்ட்டில். அப்படியே ஃப்ரெண்டை தேடிக்கிட்டே வந்தேன்னா அப்புறம். எந்த ஆட்டி? அச்சன் அங்கிள். ஆக்சிடென்ட் பற்றி உனக்கு எப்படி தெரியும்? ராமகிருஷ்ணன் அவரோட பையன். சரி, உங்க அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நான் உங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், நீ புறப்படு. ஓகே அங்கிள்.
அப்பா ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட போய் பேசிட்டு வாங்கடான்னு சொன்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசிட்டு வந்திருக்கீங்க? இல்லைப்பா ஃபோனில் பேசுனாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத. இல்லைப்பா அந்த பொண்ணு வேற படுகா. ஏற்கனவே அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் வேற பிரச்சனை பண்ணிட்டேன். அதான் என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குப்பா. இந்தா போய் தண்ணி அடி. யோ, பெத்த புள்ளைக்கே சரக்கடிக்க காசு எடுத்து கொடுக்குறியே, நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? இவனுக்கு வாங்கி கொடு. அப்பா, இந்த உலகத்திலேயே நீங்க தான்ப்பா ரொம்ப நல்லப்பா. டீ மச்சான் வாடா போலாம். போடா. டேய் ஒயின் ஷாப் மூடிடுவாங்கடா, வாடா போலாம். இருடா ஒரு தேங்க்ஸ் வச்சு சொல்லிட்டு வந்துடுறேன்டா. ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் ஃபெயில்ஸ். என்ன ரொம்ப குடிச்சிருக்கானடா? ஆமாப்பா, அந்த பொண்ணு மேல ரொம்ப பைத்தியமா இருக்கான்ப்பா. நம்ம 2 பேரும் இருந்தாப்பா ரொம்ப நம்பி இருக்கான். ஏதாவது பண்ணணும்பா. அவன் இரு எவ்வளோ குடிச்சிருக்கான்? 4 ரவுண்டு குடிச்சிட்டான்ப்பா. நீ? நான் வெறும் 6 ரவுண்டு தான்ப்பா குடிச்சேன். தெரியுது, உள்ளவா. என்னடா ரொம்ப லவ் பண்றியா? ஆமாப்பா, ரொம்ப லவ் பண்றேன். அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். என் மகனா பிறந்துட்ட, காதல்னு விழுந்துட்ட, உன் காதல் கரை சேர்க்க நானும் இறங்கிட்டேன். கவலை நீயும் பட்டுடாத, மனச நீயும் விட்டுடாத, நண்பனா நானும் தான் உன்னை வளர்த்துட்டேன். தேவதாச போல உன்னை தாடி வைக்க விட மாட்டேன். தாஜ்மஹால் இடிஞ்சாலும் காதல் இடிய விட மாட்டேன். தோல் மேல தூக்கி நானும் உன்னை வளர்த்தேன். துயரந்தான் வந்தாலும் தோள் கொடுப்பேன். 1000 பேர் வந்தாலும் அப்ப நான் கூட இருப்பேன். உங்க அப்பா அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரா? பொறாமையா இருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். எங்க அப்பா படுகா பசங்க கிட்ட பேசினாலே சும்மா விட மாட்டாரு. நீ வேற படுகா இல்லை, பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அன்னைக்கே பயங்கரமா திட்டி படிப்பு கூட நிறுத்திட்டு என்ன வெளியூர் காமிச்சிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் நீ என்ன பார்க்க ட்ரை பண்ணியா? ஏன் ட்ரை பண்ணல? இனிமே தானே கூத்தே இருக்கு. ஏய் கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னடா சோகமா இருக்க? உன்னை எப்பவும் இப்படி பார்த்ததே இல்லையே. அவளை பார்த்து 3 மாதம் ஆச்சுப்பா. அது ஏன்டா லவ் ஃபெயிலியர்னா எல்லாரும் தாடி வளர்த்துட்டு திரியுறீங்க? பா இன்னும் லவ்வே ஆகலப்பா. சொல்லு பாலா. டி கிருஷ்ணா, எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. உன் ஆளை பார்த்தேன்டா. என்னது அப்படியா? இங்கே தான்டா, ப்ளூ ஹில்ஸ்ல குன்னூர் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருக்காடா. தோ உடனே வரேன்டா. சீக்கிரம் வாடா. ஹலோ பாலா. சொல்டா, எங்கடா இருக்க? வந்துட்டேன்டா. எப்போ வேணாலும் அவன் வெளில வருவான்னு நினைக்கிறேன்டா. ஓகேடா. டி அவன் வந்துட்டாடா. நான் வேணா அங்கே வரவா? டி வேணாம் அங்கே இரு, கூட யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். போலாம் சித்தப்பா. டேய் ஓ அதிர்ஷ்டம்டா, அவங்க மேலே தானே வந்துட்டு இருக்காங்க. வெய், நான் பார்த்துக்கிறேன். அந்த செகண்ட் என்னை பைத்தியமாக்க வார்த்தையே தேவைப்படல. உன் பார்வையும் உன் சிரிப்புமே போதுமா இருந்துச்சு. பூ ஒன்று உயிரை கொன்றதே, ஒரு பார்வையில் என்னை வென்றதே. தீ போல் சென்றாயடி, பஞ்சாய் எரிந்தே நடி. எங்கிருந்து வந்தாயடி, என என்ன செய்தாயடி. காதல் கண்ட அந்த நொடி பறந்து சென்றேன் 100 அடி.
காலத்தின் முடிவாய் பதில் ஒன்று கூறடி. வாங்க உட்காருங்க. இவருங்க இங்க என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கேன் அடுத்த மாதம். என்ன திடீர்னு நிச்சயதார்த்தம்? ஆசைப்பட்டது படிக்க வச்சேன். அதுவே பிரச்சனையாக இருந்தனால கல்யாணம் பண்ணிடலான்னு. என்ன பிரச்சனை? உங்களுக்கு தெரியாததா? எல்லாம் பசங்க தான். அவசியம் வந்துருங்க. உங்க பையன் ஃப்ரீயாக இருந்தா ஹலோ காவியா, காவியா தான் பேசுகிறீங்களா? ஆமாம், நீங்கள்? நான் தான்மா கிருஷ்ணோட ஃப்ரெண்டு பாலா பேசுகிறேன். கிருஷ்ணா ஞாபகம் இருக்குல்ல? ராமகிருஷ்ண சார் பையன் அன்னைக்கு என் வீட்டு முன்னாடிலாம் வந்து மாட்டினாரு, அவர் தானே? அவனே தான். அவன் உன்னை பைத்தியமாக லவ் பண்ணான். நீ என்ன அவனை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டுற? வேற யாரு கூட நிச்சயம் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் என்ன பைத்தியமாக லவ் பண்ணுறாரா? என்ன உனக்கு தெரியாதா? உன் உயிரெல்லாம் காப்பாத்திருக்காம்மா. அப்படியா? எப்போ? அந்த ஆக்சிடென்ட்டு? நான் வெறும் மயக்கம் தாங்க போட்டேன். அதுதான்மா, ஏதோ ஒன்று காப்பாத்திருக்கான்ல. கொஞ்சம் பார்த்து எதாவது பண்ணுமா. இவன் மட்டும் அழுதா பரவாயில்ல, அவங்க அப்பாவும் என்கிட்ட தான் ஃபோன் பண்ணி அழுகிறாரு. சரி, அவர் நம்பர் கொஞ்சம் அனுப்புங்க. சரி. என்னது நம்பர் அனுப்புறதா? ஏம்மா உன் நம்பரு அவன் ஃபோன்லேருந்து தானே எடுத்தேன். இல்லை, அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசினதில்லை. ஆனால் நிறைய பிளாங்க் கால்ஸ் வரும், யாருமே பேச மாட்டாங்க. சத்தியமாக இவனாக தான் இருக்கும். சரிம்மா, நான் அனுப்புகிறேம்மா, பார்த்துக்குமா. வேற என்ன இருக்கு இந்த டைரியில்? உன் கூட வாழணும்னு நினச்ச நிமிஷங்கள், சொல்ல நினச்ச விஷயங்கள், அப்புறம் சுமாராக கவிதையும் எழுதியிருக்கேன். ஆமாம், அது என்ன K + K = K? ஒரு K என்னோட பேர், இன்னொரு K உன்னோட பேர், இன்னொன்று K for காதல். ஹே, நான் என்ன லவ் மாடினேன். இது படுகா பாஷை தானே, உனக்கு எப்படி தெரியும்? 18/9 உன்னோட வீட்டு நம்பர், 9003143176 உன் ஃபோன் நம்பர், 21 உன் ஏஜ். இவ்வளோ தெரிஞ்ச எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எங்கேருந்து தான் வருதா உங்களுக்கு அவ்வளோ லவ்? முந்தானே நான் உன்னை பார்த்தேன் 3 மாதம் கழிச்சு. அப்போ நீ என்னை திரும்பி பார்த்து சிரிச்ச. அந்த ஒரு செகண்ட் எனக்கு இருந்த சந்தோஷத்தை உனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக தரணும்னு ஆசைப்பட்டேன். உண்மையிலேயே அவ்வளோ லவ் பண்ணுறியா? பண்ணு, ஆனால் இப்போ இல்லை. ஏன், என்னாச்சு? நீ இன்னொருத்தருக்கு சொந்தமாக போகிறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன்? சரி, இந்த டைரியை நான் எடுத்துக்கிறேன், படிச்சுட்டு தரட்டுமா? சரி, வேணும்னா திருப்பி கொடு, இல்லைனா நீ ஏறிச்சிடு. சரி, பாய். பாய். ஹலோ அப்பா, பேசிட்டேன்ப்பா. அப்படியா? அவகிட்ட போய் என்ன சொன்ன? நீ சொல்லி கொடுத்தது தான்ப்பா சொன்னேன். ஒரு நிமிஷம், அங்கே போய் என்ன சொல்ல போகிறேன்? நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதுன்னு தெரியும், ஆனால் அக்செப்ட் பண்ணிப்பிக்க நம்பிக்கை இருக்குது. ஏன்டா இப்படி ஒப்பிக்கிற?
எவ்வளோ நாளைக்கு தான் லவ் பண்ணுறேன்னு பின்னாடியே தொங்கிட்டு இருப்பீங்க? என்னப்பா சொல்கிறேன்? நான் சொல்கிறத கேளு. லவ் பண்ணலன்னு சொல்லு. நீ சொன்ன மாதிரி லவ் பண்ணலன்னு சொல்லிட்டேன்ப்பா. ஒருவேளை பிரச்சனை முடிஞ்சிருச்சுட்டு விட்டு போயிட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? ஏன்டா நெகட்டிவாகவே யோசிக்கிற? சரி, இப்போ நீ வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவள் உனக்கு ஒரு காலோ மெசேஜோ பண்ணிட்டான்னா அவள் உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா விடு, நிச்சயதார்த்தத்துக்கு இன்னும் 1.5 மாதம் இருக்கு. சரிப்பா. கேனா காதல் தானா? கல்யாணம் இருக்கக்கூடாதா? நானும் நின்று லவ் ಮಾಡಿದ್ದೀನಿ. எல்லா அப்பாவும் உன்ன மாதிரி இருந்துட்டா எந்த பையனுக்கும் லவ் ஃபெயிலியரே ஆகாதுல்ல. உண்மையிலே நீ ரொம்ப கிரேட்ப்பா. ரொம்ப அழகான ஒரு படம். காதல்னாலே கவுந்துடுவாங்க. அந்த காதலுக்குள்ள வந்து ஒரு அழகான காமெடி அண்ட் கூடவே ரம்மியமான ஒரு ஊட்டியில் வந்து ஒரு அழகான காதல் கதைனாவே அது பார்க்குறதுக்கே கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. இப்படி ஒரு அப்பா இருந்துட்டா பிரச்சனையே இல்லை எல்லா பசங்களுக்கும். ரொம்ப நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தது. படத்தை பற்றி நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். பட் கேட்கறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் ஆன் சின்ன சின்ன சினிமா.